வேர்ல்டு வார்க்கும் கிராஃபிக் டிசைனுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு போஸ்டரை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்கு. 1939ல வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், அவங்கள தைரியமா இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கிட்ட 3 போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 போஸ்டர் இந்த வேர்டிங்ஸோட பண்ணியிருந்தாங்க. அண்ட் மூணாவதா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணாங்க. அதுல தான் கீப் காம் அண்ட் கேரி ஆன் அப்படின்ற வேர்டிங்ஸோட மேல ஒரு கிரவுன். ஸோ இந்த கிரவுன் கிங் ஜார்ஜ் 6ஓட கிரவுனை ரெஃபர் பண்ற மாதிரி இவங்க கிரியேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் 2 போஸ்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மூணாவது போஸ்டர் கீப் காம் அண்ட் கேரி ஆன் அப்படின்ற போஸ்டர் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ண வேணாம், ஒருவேளை ஜெர்மனி யூகேவை இன்வைட் பண்ணிச்சுன்னா மட்டும் இந்த போஸ்டர்ஸை சர்க்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 60 இயர்ஸ் 2000ல ஒரு பழைய புக் ஸ்டோர்ல புக்குக்கு நடுவுல இந்த போஸ்டரோட ஒரு ஒரிஜினல் காப்பியை அந்த புக் செல்லர் ஐடென்டிஃபை பண்றாரு. அண்ட் இந்த டைம்ல தான் இந்த போஸ்டர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது.